எல்லோரும் ஒன்று சேர்ந்து நபியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அதே போல ஒரு நிகழ்வு தான் இப்போ நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதும் இதுக்கு முன்னால் கொள்கைக்கு முன்னால் நடந்ததும் இதே போன்ற ஒரு நிகழ்வு தான். அப்துல்லாஹ் மகனே அமீன கண் குளிரே அப்துல்லாஹ் மகனே அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடலாக பாடப்பட்டது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வாய்மொழியா சொல்லப்படுகின்றது, உரைநடையா சொல்லப்படுகின்றது. உரைநடை கவிதை நடை, அது கவிதை நடை, இது உரைநடை. இரண்டு அல்லாஹ் ரசூலை பாடலாம், அல்லாஹ் பாடலாம், சொல்லப்பட்டிருக்கின்றது. தாய்வாசிகளின் பிழை பொறுத்தான் யா முஸம்மில் என்றவர்களை தான் ஆனும் நபியின் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்ட வரலாறும் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார் ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய காலம் வேற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மக்களை மாற்றுவதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பொறுமை செய்திருப்பார்கள். صلي على يا رسول الله يا حبيب الله يا شفيع الله صلي على يا الحمد لله برحمة الفضل والإحسان والصلاة والسلام على خير الأنام. وقد قال الله تعالى في كلامه الجليل والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعبدوا نعمة الله لا تحصوها وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العليم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, மாணவ செல்வங்களே, புனிதமான அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பிறப்பு, அவருடைய நற்குணங்கள் உள்ளடங்கிய மௌலிது ஷரீஃபையும் ஓதிவிட்டு கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதமாகிய இந்த தினங்களிலும் இன்றும் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து கூறுவதற்கும் அதை கேட்பதற்கும் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்திருப்பது, அருள் செய்திருப்பது நாம் பெற்ற பெரிய பாக்கியமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா இவ்வாறு எங்களை இவ்வாறான மஜ்லிஸ்களை உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கேட்பதற்கு எங்களுக்கு அருள் பாலித்திருப்பது நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியமாகும், அருளாகும், நியமத்தாகும். அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் கூறக்கூடிய விஷயம், நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம், குர்ஆன் ஆயத்து வஇத்தரது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கெடுத்தால், ஒவ்வொன்றாக கணக்கெடுத்தால் உங்களால் அதை கணக்கெடுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். உதாரணத்துக்கு நாங்கள் நியமத் என்று பார்க்கும் பொழுது பேசிக் அடிப்படையாக நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தால், நாங்கள் எல்லோரும் முஸ்லிமாக பிறந்திருப்பது நாங்கள் செய்த மிகப்பெரிய, எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நாங்கள் முஸ்லிம், அல்லாஹ் தஆலா உலகத்தில் பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். அந்த ஜீவராசிகள்ல உயர்ந்த ஒரு படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார். அந்த மனிதர்களில் ஈமான் கொண்டவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக முஸ்லிமாக அல்லாஹ் தஆலா எங்களை படைத்தது நாம் பெற்ற பெரும்பாக்கியம், பெருநியமம். அதிலும் பல நபிமார்கள் வந்து இறுதியாக கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக நாங்கள் பெற்றிருப்பதும் இது அதைவிட பெரிய பாக்கியம். ஏனெனில்
இன்னும் வந்த நபிமார்கள் கூட அவர்கள் நபியாக இல்லாமல் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக வர வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த உம்மத் அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொண்டார்கள். அவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உம்மத்தாக பிறந்திருப்பதும் முஸ்லிமாக நாங்கள் இருப்பதும். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல, வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி வந்தவன். என்ன வாழ்க்கை? நாம் மரணித்ததன் பின்னால் உயர்தரமான சொற்களில் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும், நிரந்தரமாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வந்த நாங்கள் முஸ்லிமாக பிறந்ததால் தான் நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம். ஒரு காபிருடைய வயிற்றில் நாங்கள் பிறந்திருந்தால் நாங்கள் இன்னும் படிக்கிறோமா, வாசிக்கிறோமா? இல்லவே இல்லை. இன்றைய எங்களுடைய சமூகம், எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் வாலிபர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். பள்ளிக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் இஸ்லாத்தை பற்றி படிக்கிறார்களா? கொஞ்சம் கேட்கின்றார்களா? இல்லவே இல்லை. இப்படியான காலகட்டத்தில் நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா முஸ்லிமாக எங்களை பிறக்க செய்தது நாம் பெற்ற பெரும் பாக்கியம். எனவே அந்த பாக்கியத்தோட கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவது, அவருடைய வாழ்க்கை எடுத்து கூறுவது, அதை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகும். இதற்கு அரபியில் சொல்லுவாங்க இஹ்திபால் என்று. இஹ்திபால் சொல்லுவாங்க, தமிழாக சொல்லுவாங்க விழா கொண்டாடுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலையை பாடுதல். புகழ் மாலையை பாடுவது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து கூறுவது, அதற்காக வேண்டி மீலாத் விழாக்களை நடத்தாட்டுவது, தேசிய மீலாத் விழா என்று இப்படி பல விடயங்களை செய்தாலும் இவைகள் அனைத்தும் அந்த இஹ்திபால் என்ற வார்த்தையில் தான் அமைந்திருக்கு. இஹ்திபால் என்றால் விழா கொண்டாடுவது. அரபியில் சொல்ல இஹ்திபால் என்று. ஆனால் அதற்குரிய வரைவிலக்கு நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்யும் பொழுதும் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு விடயம், அதனுடைய வரைவிலக்கணங்களை அறிய வேண்டும். அப்ப இஹ்திபால் என்றால் அரபியில் வரைவிலக்கணம் அல் இஹ்திமாலு அலா ஃபரஹின் வ மஸ்ரஹா, சந்தோஷத்துக்காக வேண்டி எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடி சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய விடயம் அனைத்துக்கும், இது மாத்திரமல்ல எல்லாத்துக்கும் இஹ்திபால் கொண்டாடுதல் என்ற வார்த்தை அடங்கியிருக்கின்றது. உதாரணமாக எங்களுடைய வீட்டில் திருமணம் ஒன்று நடப்பதா இருந்தால் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் அங்கு விழா கொண்டாடுவது, விருது செய்வது, இதுவும் ஒரு விழா தான். பட்டமளிப்பு விழா உண்டு. பிள்ளைகள் பல வருடங்கள் மதரசாக்களை படித்து அவர்கள் வெளியேறும் பொழுது அவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு விழாவை கொண்டாடி, இதுக்கும் அரபியில் இஹ்திபால் தான். ஹஃப்லான்னு சொல்லுவாங்க, இஹ்திபால் சொல்லுவாங்க, அரபியில் தான் சொல்லுவாங்க. இதுவும் விழா. என்ன இஹ்திபால் என்றால் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக அனைவரும் ஒன்று திரள்வது, ஒன்று திரண்டு இவருடைய சந்தோஷத்தை அவர்கள் பரிமாறிக் கொள்வது. எல்லோரும் ஒன்று திறந்து தானா இருப்பாங்களா? இல்லை, எல்லோரும் அந்நியோன்யமாக அதை பற்றி என்ன நிகழ்வு நடக்கின்றோ அதை பற்றி பேசுவார்கள். இதற்கு பேர் தான் இஹ்திபால். இந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விழாவை கொண்டாடுவது இஸ்லாத்தில் இருக்கின்றதா? இதுதான பிரச்சனை. நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள், அவருடைய நற்குணங்களை பற்றி பேசப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் பேசப்பட்டிருக்கும். இருந்தாலும் இவ்வாறு ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் சிந்தனை ரீதியாக, அறிவு ரீதியாக யோசனை பண்ணணும். ஏதோ அவங்க சொல்றாங்க என்பதை விட்டு அறிவு ரீதியாக நாங்கள் ஒன்றை மேற்கொள்வதை சிந்திப்பதுதான் எங்களுக்கு கடமை. அவனுடைய இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடாதா? உங்கள் உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா என்று குர்ஆன் கேட்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் எல்லோரும் சொல்றோம். ஒரே வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமிஉல் கலீம், ஜாமிஉல் கலீம். அவர்களுடைய ஜாமிஉல் கலீம் என்பது தமிழ்ல நான் சொல்வதாக இருந்தால் அவர்கள் சிறியொரு வார்த்தை சொல்லியிருப்பார்கள். ஒரு வாக்கியம் சிறியோரு வாக்கியமா இருக்கும், நிறைய அர்த்தங்கள் பொதிந்ததாக இருக்கும்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மொழிகளும் குர்ஆனுடைய வார்த்தைகளும் சிறியதாக இருந்தாலும் அவைகள் அர்த்தங்கள் நிறைந்தனவாக இருக்கின்றன. அவ்வாறு உலகம் இருக்கும் வரைக்கும் அர்த்தம் நிறைந்த இருப்பதால் கேட்ட மாதிரி குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் தான் குர்ஆனிலே சொல்றான், யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு மார்க்கத்தை பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், இப்ப கேட்கிற எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் புதிய விடயத்தை செய்கின்றீர்களே என்று கேட்கப்பட்டால் எல்லா விடயத்தையும் உள்ளடக்கப்பட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகள் இருந்து நாங்கள் இஸ்திம்பாத் என்றால் அந்த ஆயத்துக்கள் இருந்து நாங்கள் சட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த வகுக்கக்கூடிய முறையில் தான் இஸ்லாம் காலத்துக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் அது மாறுபடுகின்றன நழுவி செல்லக்கூடியதா இருக்கின்றது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குர்ஆனுடைய அமைப்பு மாறுகின்றது. குர்ஆன் மாறுகின்றது இல்ல, அவருடைய கருத்துக்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தால் அப்படித்தான் குர்ஆனை வைத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளும் அவ்வாறு தான் இருக்கின்றன. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயங்களை சொல்வது, அவர்களை பற்றி நாங்கள் கூறுவது, அல்லாஹ்வை பற்றி யோசனை பண்ணுவது, அல்லாஹ்வுடைய புகழ்களை பற்றி நாங்கள் கூறுவது, இவ்வாறு ஒன்று திரண்டு கூறுவது அல்லது ஒருத்தர் முதாக்கரா பண்ணுவது, டிஸ்கஸ் பண்ணுவது, இது இஸ்லாத்தில் இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லினார்கள், நாங்கள் சஹாபாக்கள் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நதுகுருல்லாஹ வ நஹ்மதுஹு, இப்படி நாங்கள் அல்லாஹ்வை பற்றி யோசனை பண்ணி சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒவ்வொருத்தர் நான் அல்லாஹ்வுடைய புகழ்கள் இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான், இஸ்லாமிய படைத்திருக்கிறான், அல்லாஹ் எங்களை செய்ய நியமம் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த எங்களை அல்லாஹ் குறித்த அருள்களை பற்றி ஞாபகம் கொண்டிருக்கின்றோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நபியா தந்ததை பற்றி நாங்கள் ஞாபகம் கொண்டிருந்தோம். இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கருத்துக்கு வருகின்றார்கள். இது முஸ்லிமில வரக்கூடிய கருத்து, நசாயில வந்திருக்கக்கூடிய சொற்பிரயோகம். முஸ்லிமில இந்த கருத்துக்கு படி வந்து ஹதீஸ்ல வந்தது, முஸ்லிமில வந்திருக்கின்ற வாரி முஸ்லிம் தான் எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிமில வந்திருக்கின்றது அந்த சொற்பிரயோகங்கள் நசாயிலே வந்திருக்கின்றது. என்ன அப்ப சஹாபாக்கள் அந்த இடத்துல கொண்டு கொண்டிருக்கிற ரசூல் அவங்க வருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்விடத்தில் ஒவ்வொன்று சிறந்து இப்படி இருக்கக்கூடிய காரணம் என்ன? யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் கொண்டிருக்கின்றோம், எங்களை அல்லாஹ் தஆலா முஸ்லிமா படைத்ததை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி வமன்ன அலைனா பிக, உங்களை நபியே, உங்களை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நபியாக தந்து எங்களை இஸ்லாமியா ஆக்கினானே, அதை பற்றி உங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹி மா அஜ்லஸகும் இல்லா ذلك, உண்மையாக நீங்கள் இதற்காக வேண்டிய கருத்து உட்கார்ந்தீங்கன்னு இருக்காங்க. சஹாபா சொன்ன அல்லாஹ் மீதானியாக இதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து, வேற ஒரு நோக்கமும் இல்லை. நாங்கள் இஸ்லாத்தை பற்றி, எங்களை முஸ்லிமா படைத்ததை பற்றி, உங்களை நபியா தந்ததை பற்றி, உங்களுடைய அடிப்படைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம், அது கொண்டிருக்கோம். அப்புறம் சொல்ல எப்படி சத்தியம் பண்ணிக்கணும்னு சொன்னா அந்த சஹாபா சொன்ன பின்னால, நான் உங்கள்கிட்ட நீங்க சொல்ற விஷயம் வருதுல பொய்க்கு உண்மை சேர்ந்து நான் அதுக்கு கேட்கல, நான் கேட்டு சத்தியம் பண்ணி உங்களை சந்தேகம் நீங்கள் இது வேறத்தை கற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று சந்தேகத்துக்காகவே நான் கேட்கல. ரசூல் அப்படியே கேட்கிறான், ஆமா இன்னிலம் அஸ்தஹ்லிக்கும் துஹ்மத்தல்ல, உங்கள சந்தேகத்துக்கு நான் இந்த வார்த்தையை கேட்கல. காரணம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ப உங்களிடத்துல வருவதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னிடம் சொன்னார்கள், அன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யுபாஹி பிக்கும் அல் மலாயிகா, உங்களை பத்தி அல்லாஹ் மலக்குகளிடம் புகழ்ந்து பேசுகிறார். நீங்கள் இவ்வாறு ஒன்று சேர்ந்து அல்லாஹ் பத்தி, நீங்க முஸ்லிமா படைக்கப்பட்டதை பத்தி, நபியை பத்தி நீங்க பேசிக்கொண்டு கற்றுக்கொண்டு இருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கீங்களே, இதை பத்தி அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து நபியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அதே போல ஒரு நிகழ்வு தான் இப்போ நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதும் இதுக்கு முன்னால் கொள்கைக்கு முன்னால் நடந்ததும் இதே போன்ற ஒரு நிகழ்வு தான். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடலாக பாடப்பட்டது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வாய்மொழியா சொல்லப்படுகின்றது, உரை நடையா சொல்லப்படுகின்றது. உரை நடை, கவிதை நடை. அது கவிதை நடை, இது உரை நடை. இரண்டாலும் அல்லாஹ் ரசூலை பாடலாம், அல்லாஹ் பாடலாம், சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வித்தியாசம் ஒன்றை செய்யவில்லை. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இவ்வாறு இந்த முறையில் இருந்தது. அதுதான் பேசிக் நான் பழகப்படி நான் இடத்துக்கு வாரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இப்படி மஜ்லிஸ் உட்கார்ந்து அந்த மஜ்லிஸ் அலங்காரம் செய்து அதில் பூக்களை வைத்து இப்படி நீங்க பாடிக்கொண்டிருக்கின்றீர்களே, இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்ததா என்றுதான் எங்களிடம் கேட்கின்றார்கள். தெரியாதோ நடக்கல்லதானே, அப்ப சிறுக்கு அல்லது விதத்து தானே, எல்லாம் நரகம் தானே என்று சொல்லிக்கொண்டு எல்லாரையும் நரகவாதியாக்கி ஓதக்கூடியவரை நிறுத்தாட்டி அமல்களை நிறுத்தாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டக்கூடிய ஒரு காலத்தில் இவர்கள் கேட்கின்றோம். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அங்கிங்குள்ள ஹதீஸ்கள் எல்லாரும் புகாரியும் முஸ்லிமும் தானே தெரியும். ஆறுக்கு இருந்தவர்கள் இருக்கின்றன, முஸ்தத்ரக் இருக்கின்றன, முவத்தா இருக்கின்றன, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் இருக்கின்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன, அஹ்மத் ரலியல்லாஹு ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன. இவ்வாறு பஹ்ரை இமாமுடைய ஹதீஸ் கிரந்தங்கள், இவ்வாறு நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும் புகாரி முஸ்லிம் யாருக்கு? பொதுமக்கள். அதுதான் கேள்வி. எனவே ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அவர்கள் யாரு? 120 வருடம் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், 60 வருடம் ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், மீதமுள்ள 60 வருடம் இஸ்லாத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் கவிஞர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஷை மொழி பாடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நிந்திக்க முடியும் அந்த அளவுக்கு கவிதையினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிந்தித்தவர்கள். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கி இஸ்லாத்துக்கு வந்து அவர்கள் எந்த ரசூலை பற்றி அவர்கள் தரக்குறைவாக பாடினார்களோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பாடினார்கள். எங்க பாடினார்? ரோட்ல பாடினார்களா அல்லது வீட்டுல பாடினார்களா அல்லது புக்கில் எழுதினார்? இல்லவே இல்லை. எங்க பாடினா? புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் மிம்பரை அமைத்து அவர்களுக்கு பள்ளியில் ஒரு இடத்தை அமைத்து அதில் பாட வைத்தார்கள். இன்னும் சொல்லுங்க, பள்ளியில் பாடுகின்றார்கள். பள்ளிக்குள்ள பாட வைப்பதற்கு அவர்களுக்கு மிம்பர் என்று தான் வருகிறது. மிம்பர் தான் மேடை. நாங்க மிம்பர் அந்த ஒத்து போவதற்கு மட்டும்தான் மிம்பர் மேடை. அரபில மிம்பர் மேடை, அவ்வளவுதான். மிம்பர் மேடையோடு அமைத்து அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். அங்கிருந்து அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். யோசனை பண்ணணும், அவர்கள் தனியிருந்து கொண்டு சும்மா இருந்து கொண்டு பாடுறா? சும்மா தனியிருந்து கொண்டு பாடினால் என்ன நடக்கும்? பைத்தியக்காரர்கள் சொல்லுவாங்க. அவர்கள் பாடிக்கொண்டு இருந்தால் அவருடைய அந்த பாடலை அந்த கவிதை கேட்கக்கூடிய நம்ம இருந்திருப்பார்கள் இல்லையா? எங்களை தலைவனாங்களே சொல்லுவாங்க. அவர்கள் தனியே பாடுவார்களா? இல்லை. அப்ப அவர்கள் பாடுவதை இருந்தால் அவர்களுடைய பாடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவதை மற்றவர்கள் ரசித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்களா? இல்லையா? இருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் அவ்வாறு புகழ்ந்து பாடியதால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்ததனால் தான் ஒரு நாள் அல்ல, பல நாட்கள். ஒரு நாள் பாடி அல்ல, பாடிட்டு நிப்பாட்டினதல்ல, பல நாட்கள் பாடினார்கள். இவர்கள் இவ்வாறு பாடினதால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலங்கை கலட்டி அவர்களுக்கு போற்றி விட்டார்கள். இவர்களை கௌரவிக்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினதனால அவருடைய கீர்த்திகள் அவருடைய நற்குணங்களை பற்றி பாடினால் இவர்கள் என்ன செஞ்சார்கள்? போர்வை அவர்களுக்கு போற்றி விட்டார்கள். அந்த போர்வை போத்தினதால் இன்று நாங்கள் என்ன செய்வோம்? பொன்னாடை என்ற பெயர், போர்வை பொன்னாடை என்ற பெயரில் கௌரவமானவர்களுக்கு நாங்கள் போற்றுகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூடாது என்று இருந்தால் கவிதை படிப்பதற்கு பள்ளிக்குள் அவர்கள் அமைத்துக் கொடுப்பார்களா? இப்ப அடுத்த கேள்வி, அவர்கள் தனியே பாடினார்கள், நீங்கள் பாட இந்த மெதத்துக்கு பாடினார்களா? கேள்வி அதுதானே. இப்ப நாங்க என்ன செய்வோம்? அப்படி பாடுறது இப்ப கூடாது. அப்ப அவங்க காலத்துல செஞ்சது வேற,
இது செஞ்சது வேறு என்று என்ன செய்வார்கள்? தலை இல்லாத ஆட்களை படைக்குவார்கள். நாங்க யோசனை பண்ணணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை சிறிய ஒரு வார்த்தை அர்த்தம் கலந்ததுன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை பற்றி சொல்லும் கொண்டு அதில் அந்த நோன்பு திறப்பதற்கு நோம்பாளிக்கு உணவளிப்பதை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவு சொன்னார்கள்? ஒரு நோம்பாளிக்கு வலவு பிசிக்கு தம்ரத்தின், நீங்கள் ஒரு ஈச்ச பழத்தில ஒரு துண்டை கொடுத்தாவது நோம்பாளியை நோன்பு திறக்க செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோம்பாளிக்கு ஒரு ஈச்ச பழத்தை அல்ல, ஒரு ஈச்ச பழத்தில் ஒரு துண்டை கொடுத்து நீங்கள் நோன்பு திறக்க செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம், சஹாபாக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் பணக்காரர்களாக, எல்லோரும் வசதி படைத்தவராக இருக்கவில்லை. எல்லோரும் அந்த நோன்பு திறக்கக்கூடியதில் பங்களிப்பு செய்ய வேண்டும், எல்லோரும் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதனால் அவர்கள் சொல்ல வேண்டிய அந்த அளவில, கொடுக்கக்கூடிய அளவில ஆக குறைந்த பட்சத்தை சொன்னார்கள். அதில் என்ன வழங்குற நாங்கள்? குறைந்த பட்சம் உங்களுக்கு முடியுமா? இவ்வளவு இருந்தாலும் நீங்க ஒரு துண்டை கொடுத்து சரி நோன்பை திறக்க செய்து நீங்க நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால் நாங்கள் ஒரு துண்டு ஈச்ச பழத்தை மட்டும் கொடுப்பதாக சொன்னார்கள். இல்லை, நீங்கள் அதை விட தாராளமாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ நீங்கள் இஃப்தாருக்காக பெரிய பெரிய உணவு சாப்பாடுகளை தயார் செய்து, கஞ்சிகளை தயார் செய்து, வேற என்ன உங்களுக்கு எவ்வாறு முடியுமோ அவ்வாறு கொடுங்கள். சொன்னது ஒன்று, செய்யக்கூடியது பலது. எல்லோரும் வாலிபர்களுக்கு எக்கனாமிக் படிச்சிருக்கு, பொருளியல் பாடத்தில் வரக்கூடியது மனிதனுடைய தேவைகள் என்று இருக்கின்றது. தேவைகள் உதாரணம், ஒருவர் வாழ்வதற்கு உணவு தேவை, இடம் வீடு தேவை, ஆடை தேவை, இதெல்லாம் தேவை. தேவையா இல்லையா? தேவை. எனக்கு உண்பதற்கு உணவு தேவை, நான் வாழக்கு உணவு தேவை. தேவை வேறு, விருப்பம் வேறு. எனக்கு நான் சாப்பிடுவது உதாரணம், இலங்கை நாட்டில் நிறைய பேர் என்ன அவர் உணவு தேவை. சாப்பாடு என்ன? சிலருடைய சாப்பாடு சோறா இருக்கலாம், இன்னும் ஒரு மாப்பண்டங்களா இருக்கலாம். இன்னும் சில நாட்கள் இருக்க மாதிரி அவருடைய புறக்காட்சிவார் அவருடைய விருப்பம் வேறு. அதே போல் உடுப்பதற்கு ஆடை தேவை, எனக்கு ஆடை தேவை, விருப்பம் வேறு. சிலர் என்ன செய்வார்கள்? ஜுப்பா அணிவார்கள், சிலர் ஷேர்ட் அணிவார்கள், சிலர் டிஷர்ட் அணிவார்கள், சிலர் ட்ரவுசர் அணிவார்கள். அது விருப்பம் வேறு. தேவை வேறு, விருப்பம் வேறு. அதே போல்தான் ஒருத்தர் நோன்பு திறப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு இந்த துண்டை சொன்னார்கள். உங்களை விருப்பம், அதை வேண்டிய முறையில் செய்யலாம், அதற்கு தடை இல்லை. ஏவல் வந்திருக்கிறது, செய்யுங்கள் என்று ஏவல் வந்திருக்கின்றது. செய்யக்கூடிய வடிவம் வித்தியாசம். வழங்குதா? ஏவல் வேறு, அதை செய்யக்கூடிய அமைப்பு வடிவம் வேறு. எனக்கு இடம் தேவை, வீடு தேவை. நான் கட்டமைத்தது தான் எல்லோரும் கட்டணும் எனக்கு எதிர்பார்க்க முடியாது. எனது விருப்பம், எனக்கு இந்த வீடு இந்த அமைப்பில் அமைய வேண்டும் என்பது எனது விருப்பம். வீடு தேவை, விருப்பம் வேறு. உங்களுடைய வீடு வேறு, உங்களுடைய விருப்பம் வேறு. அதே போல் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாட வைத்தார்கள். அவர்கள் அந்த அமைப்பை பாடினார்கள். நாங்கள் பாட்ட இந்த கதை எங்களுடைய விருப்பம் எல்லோரையும் கூட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துதல் பாட சொல்லி வந்திருக்கின்றது. பாடினார்கள். பாடக்கூடிய மெதட், அமைப்பு, விருப்பம், அதனுடைய நிகழ்வுகள் அதில் வித்தியாசம். கட்டளை இருக்குதா இல்லையா? செய்ய சொன்னார்களா இல்லையா? கேள்வி என்ன கேட்கிறார்? ரசூலா செஞ்சாங்களா, சூழ செஞ்சாங்களா, செய்தாங்களா என்பது கேள்வி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. இப்ப ஹதீஸ்னால என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம். ரசூலா செய்ய வைத்தார்கள், ரசூலா பாடல்ல, ரசூலா பாட வைத்தார்கள். வைத்தாலும் செய்தால் இரண்டு உண்டு. சஹாபாக்கள் செஞ்சார்கள். கேட்பார்கள் எங்களிடம், சஹாபா
செய்யவில்லை, தாபீங்கள் செய்யவில்லை, அதுக்கு பின்னால் வந்தவங்க செய்யவில்லை, எல்லோரும் செஞ்சாங்க. புகாரில் ஹதீஸ் வந்திருக்கிற ஹசான் இப்னு சாபித் படித்த ஹதீஸ்கள் புகாரில் அப்படியே நிறைய ஒரு பாடம் ஒன்றே போடப்பட்டது. அதுக்கு சொல்லப்படவில்லை. சொன்னால் அதை சொல்லக்கூடிய சுன்னத்து வல் ஜமாஅத்தார்கள் தான் அதை சொல்லுவாங்க. நிறைய பேர் சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. 6666 குர்ஆன் ஆயத்திலையும் நிறைய நாங்கள் இருக்கு வாழ்க்கையில் இவ்வளவு காலம் நாம் கழித்திருக்கோம், எத்தனையோ குத்பா வைத்திருக்கோம். சுன்னத்து வல் ஜமாஅத்தார்கள் சில குர்ஆன் ஆயத்தை நிறைய சொல்லுவாங்க, சில குர்ஆன் ஆயத்தை அவர் சொல்ற சொன்னா ஹத்து வலியா அது சொல்றது அது தெரியும் உங்களுக்கு. அப்படியும் இருக்குது. ஆனா மக்கள் அதை காட்டிக் கொள்றோம் இல்லை, சொல்றோம் இல்லை. ஏன் சொன்னால் ஹக்கு வலியா அதனால் சொல்லப்படுகிறது. இப்ப எல்லாருக்கும் குறைந்திருக்கும் ஹக்கு, அதாவது ஏவல் வேறு, ஹதீஸ் என்பது சொல் மட்டுமல்ல, செயலும் ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும்படி அங்கு ஏவினார்கள், செய்யக்கூடிய அமைப்பு வித்தியாசம். இப்போ நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடினால் ஒன்று திரண்டு, ஏன் திரண்டு, இப்ப நான் சொன்ன இஹ்திபால் என்றால் ஒன்று திரண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துதல். நாங்கள் இவ்வாறு அந்த இடத்துல பாடின காரணம் என்ன? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அந்த மாதிரி ரசூலா பிறந்த மாதிரி நாம முஸ்லிமா பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் தஆலா இன்னக லா ஹுலுகின் நபியே, நீங்கள் நிச்சயமா சத்தியம் நற்குணம் உடையவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நபியை புகழாவிட்டால் யார் உலகத்தில் புகழ போறார்? ஒரு இந்த குர்ஆனில் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நான் பொதுவா சொல்லுவோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பிய, நீங்க நிறைய இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனில் அடிக்கடி சொல்லப்பட கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் நான் திரும்ப ஞாபகம் சொல்றேன். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி உங்களை உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவில்லை, ரஹ்மத்தாக அனுப்பினோம் என்று சொல்லவில்லை. தமிழ் படித்த தமிழ் மொழியில் பாடி ஜபிக்கின்ற வழங்கும் உங்களுக்கு ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவில்லை என்றால் நீங்க ரஹ்மத்தே தான். அதுதான் நம்முடைய கருத்து. அந்த அரபி சொல்லி இல்லை என்பது இதை தவிர இப்படி இல்லை என்று வந்தால் அதை உறுதிப்படுத்த நீங்க ரஹ்மத்தே தான், அருளே தான், அருள்கொடையே தான். யாரு உலகத்தாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பின்னால் வந்தவர்களுக்கா, பிறக்க முன்னால் இருந்தவர்களுக்குமா? கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தார் கருப்படைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 1500 வருஷம். அப்ப அந்த 1400 வருஷம் பின்னால் வரக்கூடியவர்கள் மட்டும் ரஹ்மத் இல்லை. ஆலமீன் என்றால் யாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி மனிதர் வரை எல்லாருக்கும் ரஹ்மத். யோசனை பண்ணுங்க, எல்லோருக்கும் ரஹ்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஆலமீன் என்பது அரபு மொழி படித்தது தெரியும். ஹதீஸில் இப்ப சொல்லுக்கு சொல்ல ஆய்வு செய்யும். அரபு இலக்கணத்தில் ஆலமீன் என்பது ஆலம் என்ற தன்மை இல்லைன்னு நவு கிதாபுகள்ல கடைசி அல்பியாவுல வருகின்றது. மசா படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரியும். ஆனாலும் ஆலமீன் என்கிறது ஆழ்ந்த பன்மை தான் என்று அரபு இலக்கணத்துக்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு கிதாப் ஹாசிது சப்பான் என்று கேள்விப்பட்டிருப்பது. அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆலமீன் என்கிறது பல ஆலங்கள் சேர்ந்துதான் ஆலத்தார்கள் என்று அந்த குர்ஆனுக்கு வழக்கம் இருக்கின்றார்கள் அந்த ஆயத்து. அப்ப யார் சொல்லலாம்? மனிதர்கள் ஒரு ஆலம், ஜின்கள் ஒரு ஆலம், பறவை இனம் ஒரு ஆலம், கடலில் வாழக்கூடிய மீனினங்கள் ஒரு ஆலம், மிருகங்கள் ஒரு ஆலம், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சராசரம் அனைத்தும் பல ஆலங்கள். இவைகள் அனைத்துக்கும் ரஹ்மத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன வழங்குகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் அனைத்துக்கும் அவர்கள் வந்தது எல்லோருக்கும் ரஹ்மத் கிடைத்த பாக்கியம். அட மறைமுகமாக என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இல்லை என்று இருந்தால் உலகம் இல்லை என்பதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இல்லை என்றால் நீங்க ரஹ்மத், எல்லோருக்கும் ரஹ்மத், எல்லோரும் உருவாகுவதற்கு, எல்லோரும் பிறப்பதற்கு, இந்த உலகம் இயங்குவதற்கு நீங்கள் உங்களுடைய ரஹ்மத் தான் காரணம் என்று அல்லாஹ் தஆலா அடித்து சொல்வதாயிருந்தால் அந்த நபி யார்? அந்த நபி யாரு? அந்த நபியை பத்தி நாம் வழங்குறோமா இல்லையா? அந்த நபி யாரு கொஞ்சம் சரி வழங்குறோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உலகத்துக்கு வந்த நேரத்தில் மனிதர்கள் நிலைப்பாடு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் இடைப்பட்ட காலத்தில், அதாவது களிமண்ணுக்கும் ரூஹுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நான் நபியாக இருந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வந்திருக்கின்றது. அவர்கள் அந்த காலம் முதல் அவர்கள் நபியாக இருந்து கொண்டே வந்தார்கள். கருணன் பகருணன், காலங்காலமா நான் நபியாக இருந்து கொண்டே வந்தேன். நபிமார்களுடைய முள்ளத்தண்டை மூலம் நான் மாறி மாறி வந்து சிறந்த காலத்தில் நான் பிறந்தேன். என்ன காலத்தில்? சிறந்த காலத்தில் பிறந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்றை யோசனை பண்ணுவோம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்கள் படித்திருக்கிறோம், நீங்க படிக்காத கேள்விப்பட்டிருப்பீர்கள். பழைய ஆட்களுக்கு நிறைய எல்லாரும் அவங்க சொல்வதை படிச்சிருப்பாங்க, அல்ல நிறைய உலமாக்கள் சொல்லி அறிந்திருக்கின்றார்கள். பழைய ஆட்கள், புதிய ஆட்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த காலம் சிறந்த காலம் என்று ரசூல் சொன்னார்கள். ஹைருல் கர்னி கர்னி, நான் சிறந்த காலத்தில் பிறந்தேன், எனது காலம் தான் சிறந்த காலம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலம் பிறந்த காலம் என்ன காலம் தெரியுமா? அது மோசமா, மோசமா. அந்த மனிதர்கள் மாதிரி எந்த ஒரு மனிதர்களும் இல்லை. அந்த மனிதர்கள் மாதிரி எந்த ஒரு மனிதர்களும் இல்லை. அவ்வாறு உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை விட மோசமான ஒரு சமூகம் வாழ்ந்த காலத்தால் சொல்றாங்க. நான் பயான கேட்கிறோம், கொண்டதே காலம், இப்படி பல வார்த்தை பிரிவுகளை சொல்லி கேட்டுப்பட்டுகிறது. அடுத்தவனுடைய மனைவியை தனது மனைவியாக்கிக் கொள்வது, அடுத்தவன சொத்தை தனது சொத்தாக்கிக் கொள்வது, அடுத்தவன பொருளை கொள்ளையடிப்பது, அடுத்தவனை அநியாயம் செய்வது, ஒரு சிறிய ஒரு பிரச்சனைக்கு பல ஆண்டு காலம் இரண்டு கோத்திரங்களிடையே சண்டை நடப்பது, இவ்வாறு ரத்தம் ஓட்டக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்த காலத்தில் ரசூலா வாழ்ந்தா பிறந்த ரசூலா இவர்கள் சிறந்த காலம் என்று சொன்னது காரணம் என்ன? அதுக்கு முன்னால் நபிமார்கள் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்தது போன்று எந்த ஒரு நபிக்கும் அநியாயம் செய்யப்படவில்லை. நபிமார்கள் வாழ்ந்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், அறுக்கப்பட்டார்கள். உடனே அவர்கள் மறந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள். தாய் போன்ற சந்தர்ப்ப கல்லால் அடித்தார்கள். அவர்களுடைய மனம் மனிதன் கடிப்பதை விட மனிதனுடைய உள்ளம் புண்படுவதால் பெரிய விடயம். உள்ளத்தை நோகடிப்பதிருக்கின்றது. இதுதான் பெரிய ஒரு அநீதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதை நோகக்கூடிய என்ன வார்த்தை எல்லாம், கேவலமான வார்த்தைகள் எவ்வாறு இருக்கின்றோ என்னவெல்லாம் இருக்கு, அத்தனையும் பாய்த்த சமூகம் தான் அந்த சமூகம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை இவ்வாறு மாற்றினார்கள் தெரியுமா? ரசூல் சொன்னார்கள், லம் யுஸத்தக் நபியும் மினல் அன்பியாஇ மாசுத்தித்து, நபிமார்கள் எந்த ஒரு நபியும் நான் உண்மைப்படுத்தப்பட்டது போன்று உண்மைப்படுத்தப்படவில்லை. என்னை ஏற்றுக்கொண்ட சமூகத்தை போன்று ஒரு சமூகமும் இல்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதற்கு முன்னால் பல நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். பல காலம் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? தவ்வா பிரசாரம். என்ன தவ்வா? அல்லாஹ் பக்கம் அழைத்தார்கள். ஒரு நபியை பற்றி சொன்னார்கள், வாழ்ந்த நபிமார்களில் அவருடைய கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதன் தான் அந்த நபியை ஏற்றுக்கொண்டு, ஒரு நபியை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்ட வரலாறும் இருக்கின்றது. ரசூல் சொன்னார் ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வேறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மக்களை மாற்றுவதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பொறுமை செய்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய அநியாயத்தில் இருந்து எந்த அளவு பொறுமை செய்திருப்பார்கள் தெரியும். 23 வயசுல அலமீன் என்ற பட்டம் பெற்றவர்கள். அந்த ஆக மோசமான இன்று நாம சேர்ந்து எங்களுடைய இந்த வாலிபர்கள் இப்ப வாழக்கூடிய வாலிபர் மோசம் என்று சொல்லுகிறோம். அதை விட மோசமான காலத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் 23 வயதில் அலமீன் என்று பேரை நம்பிக்கை உடைய பேர் எடுப்பதால் சாதாரண வாழ்க்கை இருக்க முடியாது. கதீஜா நாயகி தனது கணவனா ஏற்றுக்கொள்வதற்கு 25 வயசு திருமணம் முடிப்பதற்கு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் அந்த காலத்து கோடீஸ்வரர் இருந்தும் இவரை திருமணம் செய்யறதுக்கு முற்பட்டும் அவர்களை உதாசீனம் விட்டு செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்வை இவர்கள் மனம் முடித்தால் ரசூல் எவ்வாறு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள்.
இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நற்பண்புகள் எவ்வாறு இருந்தன சிந்திக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகள் கேட்டிருப்பீர்கள். எவ்வாறு அவர்கள் அந்த நற்பண்பை வெளிப்படுத்தினார்கள். அதனால் தான் அவருடைய சமூகம் அன்று நிறைய பேர் இஸ்லாத்தை, இதுக்கு முன்னால் நபிமார்களை விட நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவினார். ஷாரியா அக்வாஜா ஷாரியா இஸ்லாத்தில் நுழைந்த வரலாறு குர்ஆன் சூரத் நஸ்ர் அல்லாஹ் தஆலா சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை போன்று ஒரு சமூகம் சொர்க்கத்துக்கு போக மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை தான் நிறைய சொர்க்கம் போய் சொல்லக்கூடியவர். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பண்புடையவர், நட்பண்பை பற்றி பேசுவது டைம் இல்லை, அதனால் காலை சுரண்டப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்பை பற்றி பேசுவதற்கு டைம் இல்லை. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய நட்பண்பின் காரணமாக தான் நிறைய வாழம் பரப்பப்பட்டதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தின் காரணமாக தான் மக்கள் பொறுமை, அவருடைய சாந்தம், இந்த குணத்தின் காரணம் தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு சார்ஜர் வந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பண்பை இவ்வாறு சொல்லியிருக்கிறான். இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன். வஇன்னக லஅலா குலுகின் அலீம். நான் சும்மா சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்புணமுடையவர் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறினார். அவ்வாறு சொல்லல, அந்த ஆயத்தை அவ்வாறு சொல்லல. அந்த ஆயத்தில நாங்க ஒரு உதாரணமாக ஒருத்தர் என்ன சொல்றா, நீ திருநாள் கேட்டா இல்ல, நீ தானே திருடின, சத்தியமான திருநெல்லாம் சொல்ல திருடல, சாதாரண வார்த்தை, நீ தான் திருடினை தான் கல்ல, இல்லவே இல்லை சொல்லுவான். அது வந்து பவரான வார்த்தை. நீ தான் இல்லாட்டி வார்த்தை சத்தியமா என்ன எத்தனை சத்தியம் போடணும், அத்தனை சத்தியங்களையும் போட்டு எத்தனை உறுதிப்பாடு எல்லாம் போடணுமோ அத்தனை சத்தியமாக அதான் இதான் சொல்லி திருடவே இல்லை என்பதை இவர் இல்லை என்பதை நிரூபிக்கின்றார். இது உறுதிப்பாடு. அதே போல்தான் இன்னக்கல் அலா குலுகின் அலீம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களை பற்றி நீங்க நற்குணமுடையவர்கள் என்று சாதா சொல்லல, சத்தியமாக உறுதியாக நீங்கள் நற்குணமுடையவர்கள் என்று. நற்குணமுடையவர்கள் உங்களை தவிர, வார்த்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன், உங்களை தவிர நற்குணமுடையவர்கள் வேறு யாரும், நீங்கள் நற்குணமுடையவர் என்று அல்லாஹ் தஆலாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், உலகத்தில் வந்த நபிமார்களை சிறந்தவர் என்றால் ஆனா செய்யுது உள்தி ஆதம் யௌமல் கியாமா, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவராக மறுமையில் இருப்பேன், செய்யுதுல் அன்பியா நான் நபிமார்களுடைய தலைவராக இருப்பேன் என்றால் இந்த ரசூலை யாரு? அவர்கள் பிறப்பு இறப்புகளை பற்றி நாங்கள் விளங்கணும். அவர்கள் யாரு? அவர்களை போலாவிட்டால் புகழக்கூடிய விதங்கள் பலவிதம். கட்டளை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா புகழ்ந்திருக்கிற இந்த கலால குலுகின் அலீம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? புகழும்படி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். பள்ளிக்குள்ளே பிம்பர் அடித்து கொடுத்திருக்கின்றார்கள். செஞ்ச செயல் அவரை செய்த வீரம் வேறு, நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி செய்வது வேறு. ஈச்ச பழத்துக்கு கலை மாதிரி ஒரு துணிக்க பழம், ஆனால் ஒரு துணிக்க பழம் நாங்கள் கொடுப்போம் இல்லை. இப்ப இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் காரணமாக தான் இந்த உணவுகள் பரிமாறப்பட்டது. அன்பின் காரணமாக தான் நாங்கள் இவ்விடத்தில் ஒன்று கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நன்மையை தவிர வேறு ஒன்றும் தரமாட்டார். நன்மை மட்டும்தான். மலக்குமார்கள் ஹாலிராயிருப்பார். பள்ளி ஏற்றுக்காரர் நியத்திருக்கும் மலக்குமார் ஹாலிராயிருப்பார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கக்கூடிய பள்ளி, அதிலே இருந்து என்ன நாங்க சொன்னோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசினோம், அவருடைய புகழை பாடினோம். இதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருகின்றார். எனவே இவ்வாறான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய எந்த நல்ல காரியங்கள் அல்லாஹ் தஆலா ஒத்துக்கொள்வானாக. நல்ல விஷயங்களை செய்வதற்காக எல்லாம் தஆலா இந்த வாழ்நாளை நிலமாக்கி தருவானாக. இங்கே என்னென்ன தேவை உடையவர்கள் எல்லாம் இருக்கின்ற அவருடைய தேவை எல்லாம் தஆலா நிறைவேற்றி கொடுப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழிலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக, எங்களுடைய கல்வியிலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக, எங்களுடைய கற்று கொடுத்தலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகள் ஆக்குவாயாக, அவர்களை ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் ஆக்குவாயாக. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியதாக அதை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி பெற்றோருக்கு நற்பெயரை தேடி தரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிவாயாக. எங்கள் இறுதிவாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஆக்கிவாயாக. எங்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தந்து விடுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.